Action! நாங்கள் திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டியாட்ட வச்சு இங்கே தூத்துக்குடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் கார்கோ அனுப்பிச்சிட்ருக்குறோம். அங்கே வந்து இங்கேருந்து இம்போர்ட் வர்ற கண்டெய்னர் வந்து வித்தவுட் டேக்ஸில் இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட் பொருள் வந்து திருப்பூருக்கு வருது, நிறைய வருது. திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் வருதுங்க. அது இங்கேருந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் இம்போர்ட் கண்டெய்னர் பெட்டியில் இருக்கிற பொருளை திருப்பூரில் கொண்டு வந்து கொடுக்குறக்காக அங்கே வர்றாங்க. வந்து இறக்கிட்டு திருப்பி அந்த வண்டி வந்து எம்டியாக தான் யார்டுக்கு வரணும்னு சொல்லி ரூலே இருக்குங்க. இது வந்து மும்பை நவசாவால கொடுத்துருக்கிற பப்ளிக் நோட்டீஸுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டம் வந்து இந்தியாவில் எல்லா துறைமுகத்துலையும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் தூத்துக்குடியிலையும் மட்டும் இல்லை. இதனால நாங்கள் வந்து ஒரு 6 மாத காலமாக இங்கே நம்ம திருச்சி கஸ்டம்ஸ் ஹவுஸு, தூத்துக்குடி கஸ்டம்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இது மேலே அவங்க விசாரித்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. பாண்டட் வேர் ஹவுஸ்க்குள்ள எக்ஸிம் கண்டெய்னரில் பெட்டி உள்ளே கொண்டு வந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் வந்து ஒரு வார காலம் 15 நாள் இப்படி தான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதை விட அதிகமாக ஏற்றிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள அலௌட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பணம் கொடுத்து உள்ளே இறக்குறாங்க. ஒரு பெட்டிக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லி பணம் கொடுத்து கொண்டு வந்து இறக்குறாங்க. இதை நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னா, அரசுக்கு வருவாய் இழப்புன்னு ஒன்று இருக்குது. இது போக எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. நாங்கள் வந்து இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் சொந்த வண்டி போட்டு வச்சிருக்கிறோம். அந்த வண்டிக்கெல்லாம் எங்களுக்கு லோடிங் இல்லை. இவங்க குறைவான வாடகையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. அது ஒன்று, எங்களுக்கு வரி ஏய்ப்பு அரசுக்கு நடக்குது. 2வது எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இது சிஎஃப்எஸ்ல தான் வந்து இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் உள்ள பூரா இறக்கிட்டு இருக்கிறாங்க. மெயினாக செஞ்சானில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தை. இது வந்து நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன், செஞ்சானில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எல்லா சிஎஃப்எஸ்லையுமே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இது சம்மந்தமாக மறுபடியும் கமிஷனருமே நம்ம ஜாயின்ட் கமிஷனர் 2 பேருமே இது மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எங்ககிட்ட இது சம்மந்தமான ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம ஷிப்பிங் மினிஸ்டருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறோங்க. எதுக்குமே எந்த ரிப்ளையுமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு வந்து திருப்பூர்ல இருந்து இங்க வரக்கூடிய கண்டெய்னர், அந்த திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் அதுல இந்த மாதிரி வராது. எவ்வளவு கண்டெய்னர்ஸ், நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வரும்? எவ்வளவு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 40 கண்டெய்னர் 50 கண்டெய்னர் வந்துங்க திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் வருதுங்க. இதனால இந்த ஏரியாவில் இருக்கிற வண்டி மோட்டார் வச்சு ஓட்டுறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. இவங்க ஏத்திட்டு வரட்டும், நான் இவங்களை ஏத்த வேண்டாம்னு நாங்க சொல்லல. பாண்டு கிரியேட் பண்ணி தான் வரணும்னு சொல்லி ரூலே சொல்லுதுங்க இதுல. ஆனா இவங்க வந்து லைனருக்கு தெரியாம நடக்குது. அந்த பெட்டி ஓனர் தான் லைனர். அந்த பாக்ஸ் வருது இல்லைங்களா, அந்த பாக்ஸோட ஓனர் பேர் வந்து லைனர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாம இந்த விஷயமெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்குதுங்க. இதை வந்து கொஞ்சம் அவங்க நாலேஜுக்கு போற அளவுக்கு நீங்க பத்திரிகை நண்பர்களும் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும். கஸ்டம்ஸ்லயுமே இதை கொஞ்சம் மறுபடியும் பரிசீலனை பண்ணி உற்பத்தியாளர்கிட்ட பேசி டீ அசோசியேஷன்ல இருந்தே வந்துங்க லெட்டர் வந்து இங்க கஸ்டம்ஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது ஏன் நடக்குது, என்னத்தினால நடக்குது, இது மேல ஏன் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லி அவங்களே கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கும் எந்த ரிப்ளையும் வரல. இது சம்பந்தமாக அனைத்து நாளிதழ்லையுமே ஒரு வார காலம் இங்க பாத்தீங்களா, இறக்குமதி சரக்கு கண்டெய்னர் லாரிகள் ஏற்றுமதி சரக்குகளை ஏற்றி செல்ல தடை அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. தூத்துக்குடி கண்டெய்னர் லாரிகளுக்கு கடிவாளம் வந்துச்சு. தூத்துக்குடி கண்டெய்னர் லாரிகளுக்கு கட்டுப்பாடு. இவர் வந்து எங்க டீ அசோசியேஷன் தலைவருங்க, அவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த கூட்ஸை வந்து நீங்க இதுல ஏத்திட்டு வரக்கூடாது, இதுல ஏதாவது வந்து ஒரு டேமேஜ் நடந்ததுன்னு சொல்லி சொன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதுல பர்மிட் இல்லை இதை ஏத்திட்டு வர. ஒன் வே லீஸுக்கு தான் அந்த வண்டி வருது. திருப்பி ரிட்டர்ன் எம்டி தான் வரணும். டேக்ஸ் எக்ஸம்ஷன்ல தான் நம்ம திருப்பூருக்குள்ளேயே கொண்டு வராங்க. திருப்பி வரையில எம்டி கொண்டு வந்து யாரில் கொடுக்கணும் தான் இருக்குது. 2வது ஒரு பாண்டட் வேர் ஹவுஸ்க்குள்ள ஒரு எக்ஸிம் கண்டெய்னர் உள்ள வந்து லோடு இறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சட்டம் இருக்குதுங்க. ஆனா நம்ம தூத்துக்குடியில எல்லா சிஎஃப்எஸ்ல இது இறக்குறாங்க. ஐசிடி சிஎஃப்எஸ்ல பூரா இறக்குறாங்க. இது மேல கமிஷனர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு ஆர்டரா போட்டு எங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்க சொல்லி பரமசிவம் கொடுத்துருக்குறோம். அதை மனு கொடுத்து தான் 3 மாசத்துக்கு முன்னையே கமிஷனர் ஆர்டர் போட்டாருங்க. இங்க தூத்துக்குடியில கமிஷனரும் ஜாயின்ட் கமிஷனரும் வந்து எல்லாத்துக்கும் மெயில அனுப்புனாரு. அதாவது நம்ம கஸ்டம்ஸ்ல எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்பர் இருக்கு 179/2008 79/2008 சரிங்களா. இந்த சட்டப்படி வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விதிமுறையை மீறல் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்கு 10 கோடி ரூபாய் வந்து வரி இழப்பீடு மாதத்திற்கு வருது.
அது போக இவங்க இல்லீகலா பண்றதுல ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கண்டெய்னர் யார்டுக்காரங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சிஎஃப்எஸ் வந்து பெரிய உடந்தையாகவும் இருக்குது. இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க தான் ஷிப்பிங் மினிஸ்டர் கிட்ட வந்து இந்த பேப்பரை நாங்கள் மூவ் பண்ண போறோம். இதனால எந்தெந்த அதிகாரிகள்லாம் இதுல வந்து தலையிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்ம மத்திய அரசு மூலமா நாங்க டைரக்டா பண்ண போறோம். இதனால என்ன இழப்பீடு சார்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி ஒரு பொருளை இங்க கொண்டு போய் கண்டெய்னர்ல போய் யார்ட்ல போய் இறக்குறோம். ஒரு பார்ட்டி பிளேஸ்ல இறக்கிட்டு அதை அப்படியே நேரடியாக கொண்டு வந்து திரும்ப யார்டுல தான் வண்டியை நிப்பாட்டணும். இதுதான் ரூல்ஸ். இதுக்கு தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. அப்போ நீ இல்லீகலா சரக்க உள்ள இருந்து ஏத்தி இறக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு ஆயிருது. ஒண்ணு டாக்ஸ் இழப்பீடு ஆகிருது. இன்னொன்று வந்து அதில் போயிட்டு வர வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும். அதில் போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எந்த இழப்பீடுமே அது கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து போறாரு, ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உள்ள இழப்பீடை வந்து யாருமே அதை ஏற்றுக்க முடியாது. உள்ள லோடு இருந்தது எந்த இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது. இப்படி ஒரு இழப்பீடும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் கேளுங்க, இப்போ இந்த யார்டுல இருந்து ஒரு பொருளை வெளியே கொண்டு வராங்க, அதாவது இல்லீகலா போயிடும். யார்டுல இருந்து வெளியே வர்றது இல்லீகலா போயிடும். இப்போ வந்து லீகலா வர்றதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கு. நீங்க ஒரு யார்ட்ல இறக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்டியை கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல இறக்கும் போது அது இல்லீகலான மூவ்மெண்ட் ஆயிருது. இல்லீகல் மூவ்மெண்ட் வரும்போது ஒரு யார்டுல வந்து எனக்கு ஒரு 5000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் தனிப்பட்ட முறைகளையும் பணம் வசூல் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40ல இருந்து 100 வண்டி ஒரு வண்டியில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 வண்டிக்கு இழப்பீடுன்னு வரும்போது நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 30 கோடி ரூபாய் வரைக்கும் இது இருக்கு. நம்மளோட தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்ட் மூலமா வர்ற இழப்பீடு மட்டுமே அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க. இது ஏற்கனவே கஸ்டம்ஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் நடக்கிறது தான் இதோட பிரச்சனையோட உச்சம். இப்ப இது சரியா நம்ம சரி என்று ஷிப்பிங் மினிஸ்டர்ல இருந்து கஸ்டம்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் இதை நேரடியாக கொண்டு போய் இந்த அதிகாரிகள் தான் செய்யறாங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட யார்டு மேல லைசன்ஸை கேன்சல் பண்றதுக்குள்ள வேலைகளை செய்ய போறோம். இதுதான் என்னோட